ஷீ ஆக்ட் வெரி குட் அண்ட் ஒரு எஜுகேஷன் அதை தாண்டி ஒரு பொண்ணு ஒரு போல்ட்னஸ், அந்த பொண்ணு தனியாக இருந்தாலும் சரி, அவள் என்ன ஏஜில் இருந்தாலும் அவள் வந்துட்டு நினச்சா ஒரு கேர்ள்னால் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியுன்ற ஒரு கண்டென்ட் நான் பார்த்த சைட்லேருந்து என்னோட தாட் ஆஃப் வியூக்கு ஒரு எஜுகேஷன் பேஸ் தான். ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் இந்த மூவியை. அண்ட் எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியாத குழந்தைங்க வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு மூவி. கணேஷ் சார் சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜிவி சாரோட மியூசிக்ஸ் ஆகட்டும் அண்ட் எவ்ரி திங் இஸ் குட். அதான் அந்த சின்ன பொண்ணு ரொம்ப நல்லா நடிச்சிருந்துச்சு. ரம்யா பாண்டியன், அருள்நிதி அவரெல்லாம் நல்ல கேரக்டர். நல்லா சிட்டில இருக்கிற நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. அவங்களுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ நம்ம ஈஸியாக இருக்கோம். அந்த மலையில் ஏறுறது வைக்கிறதுலாம் நம்மளுக்கு வந்து அதை அனுபவிச்சா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டங்கிறது. அதை வந்து படத்தில் நல்லா சொல்லி கஷ்டப்படுற மலைவாழ் மக்கள் கஷ்டப்படுறதை பற்றி எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு கல்வி எவ்வளோ முக்கியன்றதை பற்றி எடுத்திருக்காங்க. நல்ல மெசேஜ் இருக்கப்பா. யாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு? அந்த பாப்பாவோட ஆக்டிங் நல்ல படம். அருள்நிதி, ஆரவ், எல்லா கேரக்டரும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மலையில் போயிட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எந்த அளவுக்கு வந்து நேர்த்தியாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க. ஏன்னா விஷுவலாக பார்க்குறதுக்கு எல்லாமே கஷ்டமாக இருக்குது. நமக்கு இங்கெல்லாம் எப்படிடா போய் எடுத்தாங்கன்ற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்திருக்காங்க. டீமில் பண்ண எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. குறிஞ்சி கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பாப்பா இந்த கல்விக்காக போராடுறா. அந்த மாதிரி இன்னும் நம்ம கண்ட்ரியில் எல்லா இடத்துலையும் இந்த கல்வி இன்னும் மேலே மேலே நல்லா படிக்கணும், பசங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகணும். படம் ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா எடுத்திருந்தாங்க. எல்லா பிக்சரைசேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. லொக்கேஷன் எல்லாம் நல்லா இருந்தது. அந்த எடுத்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட்டு. படிப்பு சம்மந்தமாக ஆல்வேஸ் இட்ஸ் குட். அந்த ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தது. அப்புறம் நம்ம அருள்நிதி சார் கேட்கவே வேண்டாம். எப்பயுமே நல்லா ஆரவும் நல்லா பண்ணிட்டு இருந்தார். இப்படி கேட்டால் எப்படி சார், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்து பாருங்கள், எல்லாரோட எல்லாரோட தாட் ஆஃப் வியூலையும் போயிடணும் இல்லையா. எனக்கு பர்சனலாக ஐ லைக் திஸ் புக். கல்வி வந்து எவ்வளவு வாழ்க்கைக்கு முக்கியமானது. அது மலைவாழ் மக்களுக்கு வந்து அது கிடைக்கல. அதை வந்து அந்த பொண்ணு மூலியமாக கலெக்டரை சந்தித்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த பாப்பா, அந்த கலெக்டர், அந்த சாரு, எல்லாரோட கேரக்டருமே நல்லா இருந்தது. இல்லை வராரு. செகண்ட் ஹாஃப்லேருந்து நிறையாவே வராரு. அவரோட ஆக்டிங் எப்படிக்கா? நல்லா இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தார். அவர் கலெக்டர் பதவியை விட்டுட்டு அந்த ஊருக்காக அந்த ஆசிரியர் பதவி எடுத்து அது அவளை படிக்க வச்சு அதை பாராட்டி இது பண்ணார். அது சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாருமே பார்க்கலாம். இது வந்து யாருமே அவங்க பார்க்கக்கூடாது, இவங்க பார்க்கக்கூடாது, எல்லாருமே பார்க்கக்கூடிய படம். கதையாகவே நமக்கு தான் ஸ்கூலுக்கு படிப்புன்றது நமக்குலாம் எளிமையாக இருக்குது. ஆனால் ஒரு மலைவாழ் மக்களுக்கு அந்த ஒரு விஷயம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் போய் சேரணும். அது உண்மையாகவே அவளை அப்ரிஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி இன்னும் நிறைய பகுதியில் வந்து இந்த மாதிரி கல்வின்றது ஒரு இருந்ததுன்னா நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அந்த குறிஞ்சி பாப்பாவுக்கு வந்து இன்னும் மேலும் மேலும் அந்த பாப்பா இன்னும் நிறைய படம் பண்ணணும். அந்த பாப்பாவுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். எஜுகேஷன் கம்பல்சரி, அதுதான் கடைசி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மை தானே? ஸ்ட்ரென்த் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த். தேங்க்யூ வெரி மச். டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.